வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஸ்ருங்கேரி என்னும் ஊரில் அமைய பெற்றுள்ள சாரதா பீடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவோட சமய வரலாற்றுல மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்குதுங்க இது. துங்கபத்ரா நதியோட கரையோட பசுமை போர்த்திய குன்றுகளுக்கு மேல ஆதிசங்கரால நிறுவப்பட்ட பீடம்தான் சாரதாம்பாள் பீடம். ஆதிசங்கரர் தொகுத்த அத்வைத வேதாந்தம் இன்னும் உயிர்ப்போட விளங்கக்கூடிய இடமா இந்த சாரதா பீடம் தாங்க இருக்கு. சாரதா பீடம் மட்டும் இல்லைங்க, ஆதிசங்கரர் கடைசியா காஞ்சிக்கு வந்து அந்த காமகோடி பீடத்தையும் அமைத்ததாகவும் தன்னிடம் வைத்த யோகலிங்கத்தை வச்சுதான் அதை ஸ்தாபிச்சதா சொல்றாங்க. அதே போல மற்ற லிங்கங்களான மோட்ச லிங்கம் ஸ்ரீ சிதம்பரத்திலையும், முக்தி லிங்கம் ஸ்ரீ பத்ரிநாத்திலையும், வரலிங்கத்தை நேபாளத்தில் உள்ள நீலகண்ட கஷேத்திரத்திலையும், போகலிங்கத்தை ஸ்ரீ சாரதா பீடத்திலையும் ஸ்தாபிக்கப்பட்டதா சொல்றாங்க. சாரத கோயில் நுழைவு வாயில இருந்தே தரிசனம் செய்யும்படி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க கல்விக்கு அதிபதி இந்த அம்மாங்கிறதுனால சரஸ்வதியை தான் சாரதாவா சொல்றாங்க. இங்க அக்ஷராபியாசம் செஞ்சுக்கிட்டு போறாங்க. எல்லா நேரமும் இங்க சகஸ்வர நாம அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இங்க குரு பரம்பரையை வெளிப்படுத்துற விதமா 8ஆம் நூற்றாண்டு முதலே இன்றளவும் சிருங்கேரி மட குருமார்கள் தமது பட்டப்பெயர்ல பாரதி தீர்த்த அப்படிங்கிற பட்டப்பெயரை சூட்டிக்கிறாங்க. சிருங்கேரி மடம் உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய வீணை இந்த மடத்துல உள்ளது. இந்த வீணைக்கு சார்வபௌம வீணை அப்படின்னு பேரு. தமிழ்நாட்டுல தயாரான இந்த வீணை கடந்த 2003ஆம் ஆண்டு தான் சிருங்கேரி மடத்துக்கு வழங்கப்பட்டது. 10 அடி நீளமும் 76 சென்டிமீட்டர் அகலமும் 74 சென்டிமீட்டர் உயரமுடைய இந்த வீணை சுமார் 70 கிலோ எடை கொண்டது. நாட்டிய சாஸ்திரத்துல வரக்கூடிய 9 விதமான ரசங்கள்ல ஒரு ரசத்துக்கு பேர் ஸ்ருங்காரம். இதுல வந்த ரீங்காரம் தான் சிருங்கேரிங்கிற பெயரே. சிருங்கேரியில் உள்ள சாரதா தேவி பிரம்ம வித்யா சொரூபமா, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் சக்தி சொரூபங்களாகிய சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சொரூபமா ஸ்ரீசக்கரத்து மேல சிம்மாசனத்தில் அமர்ந்து வேண்டுவோருக்கு வேண்டுவனையெல்லாம் தர்றாங்க. அறிவுக்கும் கல்விக்கும் கடவுளான சாரதாம்பாக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த தட்சணாமய பீடம் ஆச்சாரிய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளால 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ஆனா 14ஆம் நூற்றாண்டுல சந்தன மரத்தால இருந்த இந்த பழைய சிலை புதுப்பிக்கப்பட்டு தங்கம் மற்றும் கல்லால உருவாக்கப்பட்டதா நம்பிக்கைகள் நிலவு. சிவனால சங்கராச்சாரியாருக்கு வழங்கப்பட்டதா கூறப்படும் லிங்கம் ஒன்றும் இங்க இருக்கு. யசூர் வேதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த மடம் அமைஞ்சிருக்கு. கோவில் கட்டிடம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி வரை மரத்தால் அமைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் காரணத்தினால தென்னிந்திய இந்து கலாச்சார கட்டிடப்படி இப்போதைய கோவில் கட்டப்பட்டிருக்கு. அஷ்டலட்சுமி ஓவியம் மற்றும் தங்கம் பதிக்கப்பட்ட கதவுகளும் இங்கு இருந்தது. இங்குள்ள சிற்பங்கள் யாவும் தமிழ்நாட்டு சிற்பக்கலையை பிரதிபலிக்கிற வகையில் செதுக்கப்பட்டு இருக்கு. நவராத்திரி, சித்ரா சுக்ல பூர்ணிமா இந்த சிறப்பு பூஜை எல்லாம் இந்த ஆலயத்துல சிறப்பா கொண்டாடப்படும். ஸ்ரீ சிருங்கேரி சாரதா மடத்தில் உள்ள ஸ்ரீ ரத்ன கற்ப கணபதி, ஸ்ரீ சாரதாம்பாள், ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆகிய 3 சன்னதிகளும் ஒருங்கே அமையப்பட்டது. தினமும் காலை 6லிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் நட திறந்துதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துல வெள்ளி மற்றும் தங்க ரதமும் இருக்கு. வெள்ளிக்கிழமைகளில் தங்கரத பவனியும் உண்டு. பக்தர்கள் பணம் கட்டினா வெள்ளிக்கிழமைகள்ல தங்கரத வெள்ளி ரத சேவையும் கிடைக்கும். சிருங்கேரியில நடக்கும் திருவிழாக்கள்ல முக்கியமானது சங்கர ஜெயந்தி, அதே போல ரத சப்தமி, உமா மகேஸ்வர விரதம், வாமன ஜெயந்தி, விநாயக ஜெயந்தி, கிருஷ்ணாஷ்டமி இது எல்லாமே நல்லா நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் இங்க சந்திர மௌலீஸ்வரருக்கு சுவாமிஜி பூஜை செய்வார். ரிஷ்யசிருங்க பர்வதம் ஒரு பச்சை பசேல்னு வனப்பிரதேசம். மருத்துவ குணமுள்ள மூலிகை செடிகளும் கடுமையான கோடையில கூட சிலுச்சிலுன்னு அருமையான சீதோஷ்ண நிலை. இந்த இடத்துல ஒரு நிம்மதி நிலவ வைக்கும் சூழல் எப்பொழுதுமே இருக்குங்க. இங்க அத்வைத ஆராய்ச்சி நிலையத்துல ஏராளமான ஓலைச்சுவடிகளும் வேதமும் உபநிடதமும் சாஸ்திரமும் முதல்ல இங்க நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இது ஒரு வேத பாடசாலை. மாணவர்களுக்கு அமர்ந்து நூல்களை ஆராய்ஞ்சு குறிப்பெடுக்க அனுமதிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா
வரும் யாத்ரிகள் யார் வேண்டுமானாலும் வரிசை நின்று தங்க ஊர் தங்குற ஊர் பெயர் பதிவு எல்லாம் செஞ்சு அறையை கூட பெற்றுக்கலாம். இங்க அறைகளும் இருக்கு. வெள்ளிக்கிழமை தோறும் விசேஷமா ஸ்ரீ சக்கர பூஜைக்கு விசேஷ பூஜை நடத்தப்படுது. இது ஒரு தெய்வீகமான அனுபவம். வித்யாசங்கரர் கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா திராவிட ஹொய்சல கலைப்பாணிகளோட கலவையா இருக்கு. கோவில் மண்டபத்திலேயே கூட்டம் கூட்டமா அழகா குழந்தைகள் கைப்பிடிச்ச அரிசியில வித்யாரம்பம் செஞ்சு வைக்கிறாங்க. அன்ன சரஸ்வதியோட சன்னதியில அறிவுக்கண் திறக்கும் இந்த பாரம்பரிய சடங்கு அனைத்து பக்தர்களும் செய்யறாங்க. அது போல இங்க பாத்தீங்கன்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில்ல கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தங்க கோபுர கலச கும்பாபிஷேகமே நடைபெற்றது. ஸ்ருங்கேரி ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுமார் 1900 நெல்லை மாவட்டம் கோடகநல்லூருக்கு விஜயம் செய்த சமயம் இந்த ஊரை தட்சண ஸ்ருங்கோ அப்படின்னு வர்ணிச்சார். இங்க உள்ள சங்கர மடம் முதல்ல கட்டப்பட்ட கிளைகள்ல ஒன்றும் மிகவும் பழமையானதும் ஆகும். சிருங்கேரியில தங்கம் வெள்ளி தேர் இருக்கு. பெருமாள் வராக உருக்கொண்டு கடலுக்குள்ள புகுந்து தன் 2 கொம்புகளால பூலோகத்தை மீட்டு தூக்கி நிறுத்திய போது அவரது 2 கொம்புகளும் சிருங்கம் பதிந்த புண்ணிய பூமி. அதனாலதான் சிருங்கேரின்னு பெயர் பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. துங்கா நதியினால புனிதமாகிய சிருங்கேரி பல மகான்களோட இருப்பிடமா விளங்குது. வேத சாஸ்திரங்களை குறைவர கற்க எண்ணற்ற ஒரு சிருங்ககிரியில சங்கரரோட அருகாமையில இருந்து சாஸ்திர ஞானம் பெற்றார்களாம். அது போல இங்க உலகம் முழுவதுமே இந்த மடத்துக்கு பக்தர்கள் இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு தடவையாவது இங்க அவங்க வழிபடுறாங்க. அப்பேற்பட்ட இந்த பெருமையான இந்த சிருங்கேரி மடம் கோவில் பார்த்தீங்கன்னா ஓம் என்னும் வடிவத்தோட அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மிருகங்கள், அதாவது யாளிகள், இதெல்லாம் மான், மாடு, எருதுகள் இதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு அமைப்பு. மிகவும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடோட பார்த்த உடனே நம்மளை பிரமிக்க வைக்கிற வகையில இங்க இருக்கக்கூடிய சிவனும் அன்னை சாரதா தேவியும் மனசுக்கு அமைதியை கொடுக்குறாங்க, கண்களுக்கு குளுமையை கொடுக்குறாங்க, கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் வாரி வழங்குறாங்க. அன்னை சாரதா தேவி போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.